ஸ்டாலின் மகன் உதயநிதி நம்மிடம் எதுக்கு கைது, வாரண்ட் இருக்கா என்பது போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் சார் அரெஸ்ட் பண்ணாங்க, வாரண்ட் தான் கொண்டு வந்தாங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க. பதிலுக்கு அவர் என்ன சொன்னாராம் பாருங்க. உங்க அப்பா பயந்து ஓடிட்டானான்னு எகத்தாளமா என்ன கேட்டாங்க. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல என்று உதயநிதி குமுறி அழுதார்னு பத்திரிகையில பதிவாயிருக்கு. அப்ப எது வரலாறு? ஜெயில் வாசல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டம் ஜெயில் கூட்டு போறாங்க அப்படின்னப்ப ஜெயில் வாசலே கலைஞரோட அமர்ந்தாங்க. அவங்க இருந்தாங்க, கனிமொழி மேடம் இருந்தாங்க. அதை எங்கேயுமே பதிவு பண்ணல, எதையுமே அதை பத்தி யாருமே பேச முடியாது, இருந்துட்டாங்க. போட்டோ இருக்கு, எவிடன்ஸ்லாம் இருக்கு. கலைஞர் ஐயா மறந்துட்டாரு, அவர் மீது நாமளும் மதிப்பு வைத்திருக்கிறோம். அந்த சம்பவத்தின் போது நமக்கும் வருத்தங்கள் இருந்தது. இப்போது வருகிற கருத்து கணிப்புகள் சொல்கின்றன, உண்மையிலேயே டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் என்பது திமுக சார்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பிலேயே வருகின்றன. டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக கிரைம் கண்ட்ரோல் பண்றதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு அச்சமா இருக்கு. முழு அதிகாரமும் தலைவருக்கு கொடுத்துட்டோம். உறுப்பினர்களுக்கு உத்வேகம் கிடைத்திருக்கிறது. உட்கட்டமைப்புல வெளியில் தெரியாம மிக கடுமையான, மிக வேகமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களை அரவணைத்து இனிமேல் டிராவல் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நொடி கூட ஓய்வே கிடையாது. வேகமாக செயல்படுவோம். அது உள்ள இருந்து பார்க்கும்போது நான் அதை உணர்றேன். வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய, தமிழ்மணியினுடைய கடைசி நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். இன்னும் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து அவர்களின் அன்போடு ஆதரவோடு அவர் ஆட்சி 20 வருஷமா உங்க கண்ணுக்கு சிறப்பு தீவிர நடவடிக்கை தேவைப்படலையே. இப்போ எலெக்ஷன்ஸ் வருது, பிஜேபியினுடைய டிக்ளைன் வந்துருச்சுன்றோன்னா தேவைப்படுது. அந்த பக்கம் வடநாட்டில் செல்வா குறைஞ்சிக்கிட்டே வருது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வராரு என்ற உடனே தானே இதில் நீங்கள் ரொம்ப தீவிரம் காட்டுறீங்க. வணக்கம்ண்ணே. நேற்று தாவாக்கியாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன? அதில் சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சியின் பலம், அவர்கள்தான் கட்சியின் தூண். அவர்கள் முன்னிலையில் சமூகம் சார்ந்து பல்வேறு சீர்கேடுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் சொந்தங்களுக்கு இரங்கல் தீர்மானத்தில் தொடங்கி கோவையில் நடந்த கொடூர சம்பவத்தை முன்னிட்டு அதுவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் கோடிட்டு பாதுகாப்பு கேட்டு தீர்மானமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு தீர்மானம், மீனவர்களுக்கு தீர்மானம், தொழில்துறையில் முதலீடுகளை வெள்ளையறிக்கை கேட்டு தீர்மானம், வடகிழக்கு பருவமழை வரப்போது, இந்த வடிகால் பணிகள்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டு தீர்மானம். தலைவர் வர்றாருன்னா மக்களை பார்க்க வர்றாரு, மக்கள் தலைவரை பார்க்க வராங்க. பாரபட்சம் இல்லாத பாதுகாப்பு கேட்டு தீர்மானம். வெறுமனே தலைவருக்கு பாதுகாப்பு நம்ம சொல்லலை, இந்த பாதுகாப்புலேயே பயாஸ் இருக்கீங்க என்று தீர்மானம். இப்படி பல்வேறு வகையான ஆணித்தரமான ரொம்ப அழகான ஆழமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முத்தாய்ப்பாக தலைவரினுடைய காமன் கம்போஸ்ட் லீகல் கிரவுண்ட்ஸ்ல பேசின ஒரு பேச்சோடு சிறப்பாக தொடங்கியது. அதில் முக்கியமான ஒரு தீர்மானம் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. பல்வேறு கட்சியெல்லாம் விமர்சனம் செய்யறாங்க. சொன்னாங்க ஏற்கனவே நிறைவேற்ற தீர்மானம் அதான். ஒரு மாதத்திற்கு முன்பு எந்த ஸ்டாண்ட்ல இருந்தோமோ அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கோங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கோம். கொள்கை, சிந்தனை, பலம் எல்லாத்துலேயும் பல்வேறு யூகங்களை யார் யாரோ ஏதோ எழுதியிருந்தாங்க. அப்பெல்லாம் கிடையாதுன்னு தெளிவுபடுத்தியிருக்கோம். கட்டாயமாக இது ஒரு ஜனநாயக ஒரு பிராக்டிஸ். இது டெமோக்ரஸியில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து வழிமொழிந்து அனைவரும் ஏகமனதாக ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். 2026 கூட்டணி குறித்த எல்லா முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் தலைவருக்கு. நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான். அவரை முதலமைச்சர் ஆக்குவோம். குறிப்பாக கிட்டத்தட்ட கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நேற்று திரு விஜய் அவர்கள் பேசினார். அந்த பேச்சுக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் சொல்லியிருந்தார். சட்டசபையில் முதல்வர் தாவேகா குறித்து அவதூறாக பேசியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் எல்லாரும் தீர்மானங்களை குறித்து பேசுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் தீர்ப்பை குறித்தே மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா தீர்ப்பை தொட்டு பேசியது யாரும் தொட முடியாத, யாரும் நினைத்து பார்க்க முடியாத மக்களின் ஆழங்களில் மனங்களில் இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் 2 வகையான தான் அவர் பேச்சை. இப்போ ஒன்று ஃபயர் பிராண்ட் ஸ்பீச்சாக இருக்கும், பயங்கரமாக பேசுவார் சார். இன்னொன்று எமோஷ்னலாக மக்களோட கனெக்ட் ஆகி அப்படியே கனிந்து பேசுவார். நேற்று புதுவிதமாக இருந்தது. நேற்று லீகல் கிரவுண்ட்ஸில் காமன் கம்போஸ்ட் அந்த டெக்கோரமோட கரெக்டாக கோட் பண்ணி அப்படி ஒரு பேச்சை அவர் முன்வைத்தார். சட்டமன்றத்தில் நம்ம அமைதியாக கிரீஃபில் நீதியின் பாதையில் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த அமைதியை பயன்படுத்தி அவர்கள் ஆளே இல்லாமல் பிரதிவாதி இல்லாமல் கோர்ட்டில் போட்டு அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி பண்ணாங்க. அதற்கான எதிர்வினையை நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவர் பேசிய சுட்டி காமிச்ச எல்லாமே அந்த உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த கேள்விகள்
அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தது யாரு? தமிழ்நாடு அரசு சார்பாக, சென்னை உயர்நீதிமன்றத்தில நடைபெற்ற அந்த விசாரணையின் சார்பாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதிப்பிற்குரிய ஐயா வில்சன் அவர்கள். ம். அவர் என்ன யாரோ ஒருத்தரா? அவருக்கும் திமுக சம்மந்தமே இல்லையா? அவங்கலாம் பதில் சொல்ல முடியாம எப்படி வந்து அந்த லைவ் வீடியோஸே இருக்கு. எப்படி அந்த ட்ரையல்ல வந்து கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் சுட்டி காமிச்சாரு. ரொம்ப அழகாவும், ரொம்ப ஆழமாகவும், அறிவுபூர்வமாகவும் அவருடைய பேச்சு இருந்தது. இந்த பொதுக்கூட்டத்திலும் சரி, இல்ல உங்க முக்கியமான நிர்வாகிகளிடம் சரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு நெறைய அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், மீம்ஸ்கள் இப்படி நெறைய இருக்கும். இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் பார்த்தாரா? கேள்விப்பட்டாரா? இது பற்றி உங்களிடம் எதுவும் ஆலோசித்தாரா? இல்ல எல்லாத்தையுமே அவர் பார்ப்பார். எல்லாத்தையுமே அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார். அவர் ஒரு கிரேட் அப்சர்வர். அதனால அரசியல்னா இப்படிதான் இருக்கும். நம்ம எழுந்து வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக தான் இந்த பயணத்துக்குள்ள போறோம். அப்ப நாம இந்த லீகல் டீம், நம்முடைய கோர் டீம் எல்லாம் கலந்து பேசி தான் இந்த ஒரு கிரீஃப்குள்ளார போனோம். இந்த ஒரு அமைதிக்குள்ள போனோம். ஏன்னா, இங்க நீதி நிலைநாட்டப்படணும். இத குறித்து ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். இப்படி போனா தான் அது வந்து ஜஸ்டிஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வரக்கூடிய அவதூறுகள், அடிகள் எல்லாத்தையுமே அவரும் எங்களை மாரி அவரும் ஹி இஸ் அவேர் அபௌட் இட். இல்ல முக்கியமான விஷயம் நம்ம அதில பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா, நேத்து நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதா அவர்கள் ஒரு கருத்த சொன்னார். அது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. உண்மையிலே அவர் கலைஞர் நெறைய கைது கருத்து சொன்னாரு. நீங்க எத சொல்றீங்க? இல்ல கலைஞர் கைது செய்யப்பட்ட பொழுது ஸ்டாலின் தப்பி ஆமா, ஓடி ஆமா, விட்டார் ஆமா, அப்படின்னு ஆமா. சொன்னாரு. ஆமா. உண்மையிலே இல்ல இப்ப என்னன்னா, அது உடனே இப்ப நான் என்ன கேட்கிறேன், கலைஞர் கைதுன்போது ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே போகவில்லை. அவர் அங்கேயே தான் இருந்தாருன்னு கூட அவங்க நெறைய பத்திரிகை செய்திகள்லாம் எடுத்து போடட்டும். நானும் அத பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பத்திரிகை செய்திகள்ல இருந்து ஆர்ச்சீவ்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஆனந்த விகடன் நெனைக்கிறேன். ஆனந்த விகடன்ல ஒரு ஆர்ச்சீவ். அதாவது கலைஞர் கைது அந்த சம்பவத்தின் போது எவ்வளோ மோசமா கைது பண்ணாங்கன்லாம் ப்ரோ டிஎம்கேவா அதாவது அந்த சம்பவத்துல வந்து எந்த சார்பு தன்மையும் இல்லாம அப்ப ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதெல்லாம் தான் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதி வருது. ஸ்டாலின் மகன் உதயநிதி நம்மிடம், அதாவது நம்மிடம்னா ரிப்போர்ட்டர், செய்தியாளரிடம் விகடன் செய்தியாளர். ம். ஸ்டாலின் மகன் உதயநிதி நம்மிடம் எதுக்கு கைது, வாரண்ட் இருக்கா என்பது போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் சார் அரெஸ்ட் பண்ணாங்க? வாரண்ட் ஏதாவது கொண்டு வந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லியாம். பதிலுக்கு அவர் என்ன சொன்னாராம் பாருங்க. உங்க அப்பா பயந்து ஓடிட்டானான்னு எகத்தாளமா என்ன கேட்டாங்க. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல என்று உதயநிதி குமுறி அழுதார். எங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியலன்னு உதயநிதி குமுறி அழுதார்ன்னு பத்திரிகையில பதிவாயிருக்கு. அப்ப எது வரலாறு? திருச்சி பரணிதரன் ஐயா கார்ல தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தது யாரு? உறவினர் வீட்டுக்கு போனாரா? சொந்த சகோதரி வீட்டுக்கு போனாரா? சரி சரி அத விட்டுருங்க. நம்ம ப்ரோ டிஎம்கேவா இருக்கக்கூடிய இன்னொரு பத்திரிக்கையாளர் வைங்களேன், ஒரு சீனியர் பத்திரிக்கையாளர். அவரு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அந்த இடத்த வந்து அவர் வந்து கவரேஜ் பண்ணியிருப்பார் போல. அந்த இடத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் ஒரு இடத்த அவர் சுட்டிக் காட்டுறாரு. அந்த இரவு யாரும் ஓடவில்லை. இவர் சொல்றார் அந்த சீனியர் பத்திரிகையாளர். ஸ்டாலின் தனது சகோதரி செல்வி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார். உடனே திரும்ப திட்டமிட்டார். ஆனால் திமுக மூத்த தலைவர்கள் வேண்டாம் என்றதால் வரவில்லை. கலைஞரை கைது பண்றாங்க. பெத்த அப்பா தானே. இத தானே ஆதவ் மீன் பண்ணாரு. மூத்தவங்க சொல்றாங்க வராதீங்கன்னு. அதனால அவர் வரலையா? அப்ப வந்து யாரு திமுக உறுப்பினர் அட்டை வைத்திருந்த ஒரு நீதிபதியா பார்த்து, அவர் எந்த கோர்ட்ல எப்போ வராருன்னு பார்த்து, அப்ப வந்து சரண்டர் ஆயி, நல்லா நீங்க பரவால்ல நீங்க இருந்திருந்தா பிரச்சனை பெருசாயிருக்கும். நீங்க தலைமறைவானது சமயோஜித ஐடியான்னு அவர்கிட்ட பாராட்டு வாங்கி பெயில் வாங்குனது. சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ போட்டு பெயில் வாங்குனது. இதுக்கு பேரு? இது எல்லாமே இப்ப அவங்க சொன்னதுல தான், மூத்த தலைவர்கள் திரும்பி வர வேண்டாம் என்று சொன்னதால் அவர் வரவில்லை. அன்றைய கால சூழலில் ஜெயலலிதாவின் முதல் குறி சென்னை மேயராக இருந்த ஸ்டாலின் தான். இப்படி ஃபுல்லா போட்டுட்டு அவர் கடைசியில என்ன போடுறாரு? மேயர் ஸ்டாலின் அவர்கள் சூழலை புரிந்து கொண்டு நீதிபதி முன்பு சரண்டர் ஆனதால் இன்று முதல்வராகவும் திமுக தலைவராகவும் நமக்கு கிடைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் போட்டிருக்கிறார். இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சுத்தி நான் முடிச்சிடுறேன். ஆதா அவர்கள் சொன்னதுடைய கருப்பொருள் என்ன? பெத்த அப்பா அரெஸ்ட். உண்மையிலேயே மதிப்பிற்குரிய கனிமொழி மேடம் அங்க நின்னாங்க. ஜெயில் வாசல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டாம ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னப்ப, ஜெயில் வாசலே கலைஞரோட அமர்ந்தாங்க. அவங்க இருந்தாங்க. கனிமொழி மேடம் இருந்தாங்க. இல்ல அது அதனால ஆதா அவர்கள் சொன்னது வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன முடிவெடுக்கிறது மக்களே முடிவெடுத்துக்கட்டும். இல்ல அதிலேயே ஒரு கேள்வி எழுகிறது. அதே மூத்த பத்திரிகையாளர் சிலர் வந்து குறிப்பிடுறாங்க. என்னன்னா, அன்றைய சூழ்நிலையில ஜெயலலிதா அவர்கள் ஸ்டாலின் மீது கடுமையான கோபத்துல இருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுல இருந்திருந்தாருன்னா, நிச்சயமா அவர கைது செய்திருப்பதை தாண்டி அவரை கொல்லுவதற்கும் சதி செய்திருப்பார். அதனால அவரு இங்க இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல ம். அதானே. இல்லன்னும் சொல்லலாம், தலைமறைவுன்னு சொல்லலாம்ல. அது ஏங்க இது திரும்ப திரும்ப பேச அவங்களுக்கு தான் அது வந்து சங்கடம். அதனால அவரு கலைஞர் ஐயா மறந்துட்டாரு. அவர் மீது நாமளும் மதிப்பு வைத்திருக்கிறோம். அந்த சம்பவத்தின் போது நமக்கும் வருத்தங்கள் இருந்தது. நாம அப்ப அரசியல வந்து உற்று நோக்க ஆரம்பித்திருந்த இளம் பருவம்.
அதனால அத தாண்டி இவரு வந்து நடக்காத ஒண்ண இவரு வந்து சொல்லிட்டாரு. வரலாற்றையே மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி கொத்தளிர்கள் இல்ல வரலாறு இன்னும் தோண்டி பார்த்தோம்னா, இன்னும் வேற மாரி தான் இருக்கு. அதனால அத மக்கள் முடிவு பண்ணட்டும். நாம இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதைத் தொடர்ந்து தாவேகாவின் அடுத்த பாய்ச்சல் எப்படி இருக்கும்? நேற்று நடந்த பொதுக்குழுல ரொம்ப நாளுக்கு பிறகு நிர்வாகிகளும் திரு விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க. அடுத்த கட்ட பயணம் திட்டம் குறித்து, கூட்டணி குறித்து ஏதாவது முடிவெடுக்கப்பட்டதா? முழு அதிகாரமும் தலைவருக்கு குடுத்துட்டோம். உறுப்பினர்களுக்கு உத்வேகம் கிடைத்திருக்கிறது. மாணவர் அணியிலிருந்து மீனவர் அணி, இளைஞர் அணியிலிருந்து மகளிர் அணி, மாவட்டந்தோறும் மைக்ரோ லெவல்ல, மாநில லெவல்ல நிர்வாக குழு சிறப்பா போட்டு, இப்படி உட்கட்டமைப்புல வெளியில் தெரியாம மிக கடுமையான, மிக வேகமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பொதுச் செயலாளர் ஆனந்தன பேசினதுல சில இடங்கள நான் ரசிச்சேன். பெரியவர்களை மதித்தோம். இளைஞர்கள அரவணைத்து இனிமே டிராவல் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நொடி கூட ஓய்வே கிடையாது. வேகமாக செயல்படுவோம். அது உள்ள இருந்து பார்க்கும்போது நான் அத உணர்றேன். இப்ப கோயம்புத்தூர்ல பொதுக்குழு கூட்டம் நடப்பதற்கு முதல் நாளே ஒரு மிக பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் நடந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு. இப்ப இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளை நடைபெற இருக்கிற நாகப்பட்டினம் மீனவர்களுக்கான போராட்டத்துக்கு நான் இப்ப வந்து போயிட்டு இருக்கிறேன். உள்ள வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இதெல்லாம் உத்வேகம் குடுக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உத்வேகம் குடுக்க பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று, புலிப்பாய்ச்சலா நம்ம போயிட்டுருக்கிறோம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகமா போயிட்டுருக்கிறோம். அதற்கெல்லாம் நமக்கு இன்னும் பலம் சேர்க்கவும், கொள்கை, அறிவு, சிந்தனை எல்லாத்திலும் ஒரு மிகப்பெரிய தெளிவு கொடுக்கவும் தான் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நேற்று கூட்டப்பட்டது. அது மிக சிறப்பாக முத்திரை பதித்திருக்கிறது என்பது உண்மை. திரு விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒண்ணு குறிப்பிட்டிருந்தாரு. ஏற்கனவே சொன்னது போல 2026 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்னன்றது உங்களுக்கும் தெரியும். இதுவும் இன்னைக்கு ஒரு அரசியலாக்கப்படுகிறது, விமர்சனம் செய்யப்படுகிறது. உண்மையிலேயே 2 பேருக்கு தான் போட்டியா? உண்மையிலேயே அதுதான் என்று இப்போது வருகிற கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. உண்மையிலேயே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்பது திமுக சார்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பிலேயே வருகின்றன. உண்மையிலேயே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்பது தூய்மை போராளிகளினுடைய போராட்டம் நடைபெறுது பாருங்க. கடல்லே இறங்கி போராட்டாங்க. உயிரை பணைய வச்சு கடல்ல குதிச்சு போராடுறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசு அவங்க என்ன கேட்டாங்க? பணி நிரந்தரம் பண்ணிட்டா போதும். மீதியெல்லாம் தானா நடந்துரும். ஆனா நாங்க சோறு போடுவோம், விளம்பரம் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு. ஆனா அவங்க நாங்க வந்து எங்க கூட வந்து நின்னு நம்மள தலைவர வந்து பார்த்து நீங்க அங்க வர வேண்டாம், நாங்க அங்க வருவோம்னு வந்து நம்ம தலைவர வந்து பார்த்துட்டு போறாங்க. பரந்தூரில் தொடங்கி தூய்மை தொழிலாளர் வரைக்கும், இப்ப கோயம்புத்தூர் பிரச்சனையிலிருந்து மீனவர் பிரச்சனை வரைக்கும், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்பது கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முன்கூட்டிய கருத்து கணிப்பிலிருந்து கள நிலவரம் வரைக்கும் இதுதான் உண்மை. இதுதான் 100% இன்னும் டஃப்பா, இன்னும் ஸ்ட்ராங்கா இந்த போட்டி வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்ப மத்தவங்கலாம் நாங்க யாரையும் பீலிட்டில் பண்ணல. யாரையும் குறைத்து மதிப்பிடல. ஆனா காலம் அப்படி ஒரு சூழலை வந்து கட்டமைப்பும் இதுதான் ஹிஸ்டரி. காலந்தோறும் அப்படி தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய, தமிழ்மண்ணினுடைய கடைசி நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். இன்னும் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து அவர்களின் அன்போடு, ஆதரவோடு அவர் ஆட்சி அமைப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 4, 5 நாட்கள் ஆகப் போகிறது. எல்லோத்திற்கும் முன்கூட்டியே ஓடி வர திரு கனிமொழி அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. இது குறித்து இல்ல ஒரு இப்ப இந்த முக்கியமான பிரச்சனைய நம்ம அரசியலா அப்ரோச் பண்றது பண்ணலாம். நான் ம். இன்னும் கூட ஒரு ஹையர் லெவல்ல நான் போறேன். இது மாரி சம்பவங்கள் நடக்கும்போது டேமேஜ் கண்ட்ரோல் பண்றோன்ற பேர்ல யாரு ஆலோசனைகள் தர்றாங்கன்னு தெரியல. அத மூடி மறைத்து டைரக்ட்டா பார்ட்டி ஹேண்டில்ஸ்ல இருந்து போகாம, இந்த சரகேட் சேனல்ஸ் வைத்து, இந்த ஊதுகுழல்களை வைத்து, அந்த விக்டிம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி, விக்டிம் ஷேமிங் பண்ணி, இவங்க ஏன் அந்த நேரத்துக்கு அங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன வேலைன்லாம் சொல்லி ஏன் பேசிட்டு இருந்தாங்க? தவறுங்க. இத அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல ஒரு மாணவிய அவ்ளோ கொடூரமா தாக்குதல் செய்துட்டு, ஆளுங்கட்சிய சேர்ந்தவர் தான் அவருங்கிறதுக்கு அவ்ளோ ஆதாரங்கள் இருந்தபோது கூட, அந்த ஆதாரங்களெல்லாம் அழித்து அவரை டிஸோன் பண்ணி, அங்க சிசிடிவி கேமராஸே வேலை செய்யலங்கிறத எல்லாம் சுட்டி காமிச்சு, பெரிய போராட்டம் நடந்தபோது போராட்டங்களை ஒடுக்கி, தலைவர் எழுதின கடிதங்கள பெண்கள் மகளிர் அணி குடுக்க போனப்ப அதையெல்லாம் தடுத்து, இதை எல்லாம் பண்ணி, அந்த பிரச்சனையில அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு காட்டின முனைப்ப, வேகத்த, இனி இந்த பிரச்சனையே வராம இருப்பதற்கு அவங்க காட்டியிருந்தாங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா கிரைம் கண்ட்ரோல் பண்றதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. எனக்கு அச்சமா இருக்கு. இது வந்து தப்பு. குற்றவாளிகளுக்கு, சீரியல் அஃபெண்டர்ஸ்க்கு பயம் இல்லாம போறது பெரிய தப்பு. டயர் 2 டவுன் இஃப் ஐ அம் ரைட். கோயம்புத்தூர் வந்து ஒரு டவுன், ஒரு நல்ல டவுன், டெவலப் பண்ண ஏர்போர்ட் இருக்க டவுனுங்க. அங்கேயே சிசிடிவி வேலை செய்யல. அங்க வந்து லேட் ஆகுது. போலீஸ் எல்லாம் அங்க போறதுக்கு லேட் ஆகுது. இப்படி பல பிரச்சனை இருக்குன்னா, குக்கிராமங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அங்கேயே இப்படி போதை பழக்கவழக்கங்கள் அதிகமா இருக்குன்னா, மற்ற இடங்கள் பின்தங்கிய இடங்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, இது ஒரு பெரிய, பெரிய வேக்கப் கால். இதுல அரசியலை தள்ளி வைத்துவிட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் வகையில
இனி இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னு தடுக்கணும். அதில தான் இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை வருது. இப்ப இது மாரி இடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு கிரே ஏரியா. இங்க வந்து சர்வேலன்ஸ் வேணும். இங்க நெறைய பீட்ஸ் போடும். அப்பனா அவங்க பண்ணணும்னா பண்ணலாம். அவர்கள கூட்டு போய் பண்டோபஸ்துல போட்டுட்டு அவங்கள வந்து அவர்களுக்கு வந்து இந்த அரசியல் நடவடிக்கையில வந்து அதிகாரிகளை பயன்படுத்திக்கிட்டு, அவங்கள பிஆர்ஓவா போட்டுக்கிட்டு அப்படி பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? அதனால இது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நிர்வாக தோல்வி. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? நேற்று மெரினாவுல போராடுறாங்க, கைது செய்றாங்க. பல்வேறு நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட அவர்களும் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள், வழக்கு போட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. அரசு என்னதான் இதுக்கு முடிவு செய்யும்? மண்டலம் 5, 6 நெனைக்கிறேன். ம். அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தித்த துன்பங்கள், அவங்க செய்யற அந்த வேலையில சந்திக்கக்கூடிய சவால்கள், மருத்துவ சிக்கல்கள், பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்க்கிற பொழுது, தே டிசர்வ் மோர் ரைட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்ட வந்து தே டோன்ட் டிசர்வ். இந்த சமூக நீதி மாடல், இந்த திராவிட மாடல், இதையெல்லாம் பேசி தானே ஓட்டு வாங்கி வந்தீங்க. நாங்க எல்லாரும் நானும் அதான் ஓட்டு போட்டேன். 2021ல இந்த ப்ராமிஸ்லாம் குடுத்தாங்க, வாக்குறுதிலாம் குடுத்தாங்க. ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்னா, சொன்னத செஞ்சா போதும். வேலைவாய்ப்பு உறுதியாக்கிட்டா, தனியாருக்கு கான்ட்ராக்ட் கிடைப்பத வந்து நீங்க வந்து அதில காட்டுற கவனத்த, இவர்களுக்கு தேவைப்படுற அந்த ஊதிய உயர்வுல காமிச்சுட்டா, இவர்களுக்கு நீங்க அவங்க செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க, அது செவி மடுத்துட்டா, இந்த பிரச்சனைய அவங்க வேற மாரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா, இந்த துறையோடு சம்பந்தப்பட்ட சில மிக முக்கியமான அமைச்சர் பெருமக்கள், சில முக்கியமான அதிகாரிகள், அவங்களுடைய அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளத்தால இந்த பிரச்சனை இன்னும் எடுத்துக்கொண்டே போகுது. எத்தனை நாளா போராடிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளா நாம இத பத்தி எவ்வளோ பேசியிருக்கிறோம். ஏன்? இப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு பாராபட்சம் 2ஆம் தர குடிமக்கள் போல நடத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை, இந்த மாற்றான் தாய் பிள்ளைகளை பார்ப்பதை போன்ற ஒரு ஒரு சிந்தனை, இதெல்லாம் கைவிட்டு பாவங்க அவங்க. அவங்க தே டிசர்வ் பெட்டர் ட்ரீட்மெண்ட். கடல்ல இறங்கி போராடுறாங்க. உயிர பணயம் வச்சு தானே போராடுறாங்க. அப்ப ஏன் சைக்காலஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அது வந்து எவ்வளோ பெரிய இது. அவங்கள கூப்பிட்டு பேசணும். அவங்க கேட்கறதுல உண்மையிலேயே நியாயமான விஷயங்கள அவங்க நிறைவேத்தி தரணும். அத விட்டுட்டு இன்னும் எடுத்துக்கிட்டு கடல்ல இறங்க ட்ரை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. கடல்ல இறங்குனவங்களலாம் அடிச்சு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து அவங்க வேற பல வகையான போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு பிரதர். மனு குடுத்து போராடிட்டாங்க. உண்ணாவிரதம் இருந்து போராடிட்டாங்க. ரிப்பன் மாளிகை வாசல்லயே உட்கார்ந்து போராடிட்டாங்க. அந்த இரவு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குண்டு கட்டா எத்தன பேர தூக்கி துள்ள துடிக்க பல இடங்கள்ல பிரிச்சு வச்சு, குரல் கொடுத்த அந்த வழக்கறிஞர் அம்மா, அந்த அந்த அம்மா மேல மேல கைய வச்சு, எவ்வளோ இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க உண்மையிலேயே தூய்மை தொழிலாளர்கள? இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது, தொடர்ந்து எழுதப்பட்டு வருகிறது. சினிமா படங்களை பார்த்து விமர்சனம் செய்கிறார் முதல்வர். நேரில் அழைத்து அவர்களுக்கு பாராட்டுலாம் தெரிவிக்கிறாரு. ஆனால் பல நாட்களாக இந்த மக்களுக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிறவர்களை ஏன் சந்திக்க மறுக்கிறார்? அதான் அரசியல். அப்படின்னு கேள்வி அவர் வருது. சினிமாவ பார்க்கட்டும். அது அவருடைய தனிநபர் தேர்வு. அது வந்து அவரு பார்க்கட்டும். அவர் வந்து விமர்சனம் கூட போட்டோம். அவரு YouTubeல கூட ஒரு சேனல் கூட ஆரம்பிக்கட்டும். அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. ஆனா ஈக்குவலா போராடுறவங்கள அவர் வந்து பார்க்கணும்ல. அதுவும் எவ்வளோ நாளா போராடுறாங்க. இவங்க தூய்மை தொழிலாளர் போராட்டம் அந்த 100 நாளை நெருங்கும்போதே எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா எனக்கு என்னன்னா பரந்தூர்ல 1000 தாண்டிருச்சு. டெஸ்ட் மேட்ச் மாரி நீண்டுகிட்டே போயிருச்சு. அதற்கே எத்தன முறை அதிகாரிகள் மீட் பண்ணாங்க. அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, 1000 ஏக்கர மக்கள் குடுத்துட்டாங்க. இத்தனை ஏக்கர மக்கள் குடுத்துட்டாங்க. அங்க 2 வகையா பிரிக்கணும் மக்கள. 1 உண்மையிலேயே பரந்தூர் மக்கள். 2 அவுட்சைடர்ஸ். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல அங்க லேண்ட் வாங்கி போட்டவங்க. அந்த ஊர்ல எப்பயோ இருந்தவங்க இப்ப இல்ல. அப்படிப்பட்ட ஒரு 17, 20 பேர வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு, அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்த லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு, பாருங்க மக்கள் எல்லாம் குடுத்துட்டாங்க. இததான் சொல்றேன். இது யாருடைய ஆலோசனையும் தெரியல. ஒரு விளம்பரத்த மட்டும் கட்டமைக்கிறாங்க. ஒரு நீர்க்குமிழி. பபிள் அது. நீர்க்குமிழின்னா புரியுதா உங்களுக்கு? அது ஒரு இந்த சோப் வாட்டர்லாம் அப்படி ஒரு உப்பி வரும்ல. அது உப்ப என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அவ்வளோதான். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பரந்தூர்ல இன்னும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பரந்தூர்ல இன்னும் ஆக்கிரமிப்பு, இன்னும் அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. வேங்கைவேலியும் அதான். இங்கேயும் அதான். தூய்மை தொழிலாளருக்கும் அதான். எனக்கு வந்து இதற்கு வந்து ஒரு ஒரு முடிவு வந்து அவங்க மனசு மாரி மிச்சம் இருக்கிற நாட்கள்லயாவது அவங்க அத செய்யணும். இல்லன்னா செய்யக்கூடியவங்க இந்த ஆட்சி கட்டில்ல வந்து உட்காரணும். அந்த நேர்மையும், திறமையும், உண்மையும் இருக்கக்கூடிய தர்மத்தாயின் தவ புதல்வன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், என்னுடைய வெற்றித் தலைவர் விஜய் அவர்கள் இத வந்து செய்வார். இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள்லாம் போராடுறாங்க. தமிழ்நாட்டிலும் உடைய பல்வேறு கட்சிகள்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே தீர்மானத்திலயும் நிறைவேத்திட்டோம்.
தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆரை பத்தி முதல்ல கண்டித்து அறிக்கை விட்டது யார் தெரியும்ல? யாரு? திரு விஜய் அவர்கள். ஆமாங்க. என்னங்க யோசிச்சு சொல்றீங்க? ம். முதல்ல இத பத்தி பேசினதே நாம தான். இது வந்து இந்த சிறப்பு நடவடிக்கை என்பது ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்ம பேசியிருக்கிறோம். ஏதோ தீர்மானம் 4 தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை, அந்த வோட்டிங் ரைட்ஸையே பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோரும் தீர்மானம். எஸ்ஐஆரை நிறுத்துன்னு தீர்மானம் போட்டோம். அத்தனை கோடி வாக்காளர்களை ஒரு மாசத்துல எப்படி நீ சரி பார்ப்ப? இதை நிறுத்துன்னு நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறோம். இது எங்களுடைய ஸ்டாண்டு. தெள்ள தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம சொல்லிட்டோம். ஆனா இதுல வந்து ஏதோ தாங்க மட்டும் தான் இதற்கு வந்து போராடுற மாதிரி சில பேர் வந்து ஒரு விஷயத்த கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. கேரளாவுல இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை? ஏன் இது வந்து மௌனம் காக்குறாங்க? மௌனம் தான் காப்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாடுல. அவங்க வெளியில சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? 6 கோடி வாக்காளர்களை ஒரு மாசத்துல சரி பண்ணாது, சரி பார்க்க முடியாது. எஸ்ஐஆரை நிறுத்துன்னு தாவேகா, டிவிகே ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. இந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துவாங்க. கூட்டணி கட்சி கூட்டமா? ஆமா. இந்த ஒரு பக்கம் என்ன அரசாங்கம் சார்புல பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் கூட்டம்பாய்ங்க. இவங்க இது மாரி ஒண்ணு இது மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஷோகேஸ் மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே இவங்க ஸ்ட்ராங்கா எத எதிர்க்கிறாங்க, எதிர்ப்பதை போல எத நடிக்கிறாங்கங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கடுமையான எதிர்வினை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ் நிலப்பரப்புல தமிழக வெற்றிக் கழகம் தான் என்பதை நான் பெருமையோடயே சொல்றேன். இதே வேளையில சில இடத்துல போலியான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இறந்து போனவர்கள் வந்து பெயரை நீக்காமல் இருக்கு அப்படின்னுலாம் சொல்லப்படுது. அண்மையில கூட ஹரியானாவுல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள். அதுல பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு நடிகையோட பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீர்களா? இது வந்து எப்படி நியாயப்படுத்த முடியுமா? அது எக்ஸிஸ்டிங் பிராக்டிஸ் இருக்கே. ம். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிங்கிறது இதுவரைக்கும் நடந்ததே இல்லையா? அதெல்லாம் நடந்தப்ப நீங்கலாம் என்ன கண்ண மூடிக்கிட்டீங்களா? இல்ல நீலகிரிக்கு இன்ப சுற்றுலா போயிட்டீங்களா? இல்ல துபாயில முதலீடு இருக்க போயிட்டீங்களா? அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிங்கிறது நடந்து, இறந்தவர்கள், அவங்களினுடைய அந்த வாக்கு பட்டியல தான் அவங்கள பேர் நீக்கம் செய்வது, முகவரி மாறுனவங்க சில பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சட்டமன்ற தொகுதி மாறுதல் என்பது சரிபார்ப்பது. சரிபார்க்கும் பணி அது எக்ஸிஸ்டிங் பிராக்டிஸ் பிரதர். ஆனா இது சிறப்பு தீவிர நடவடிக்கை பிரதர். 20 வருஷமா உங்க கண்ணுக்கு சிறப்பு தீவிர நடவடிக்கை தேவைப்படலையே. இப்ப எலக்ஷன்ஸ் வருது. பிஜேபியினுடைய டிக்ளைன் வந்துருச்சுன்ட்டோனே தேவைப்படுது. அந்த பக்கம் வடநாட்டுல செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் வராரு என்ற உடனே தானே இதுல நீங்க ரொம்ப தீவிரம் காட்டுறீங்க. அப்ப ஆல்ரெடி டெமோக்ரஸில நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மென்டார்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஃபாதர்ஸா இருக்கட்டும், அவங்க பல்வேறு விஷயங்கள பண்ணி குடுத்துட்டாங்க. அந்த ரைட்ஸ பாதுகாப்பதற்கான எக்சர்சைஸ் தான் நமக்கான இந்த விஷயங்கள் வந்து பாதுகாக்கிறது. அத விட்டுட்டு இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா புதுசா ஏதேதோ கொண்டு வரேன்ற பேர்ல, அவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை இன்கிரீஸ் பண்ணி, அவர்களுக்கு சாதகம் இல்லாத வாக்காளர்களை நீக்குவது தான் அவங்களினுடைய வேலை. இது பிஜேபிக்கு சற்றும் குறைந்ததில்லை திமுக. பிஜேபி இந்தியா முழுக்க பண்ணுது. திமுக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, சேப்பாக்கத்துல மட்டும் பண்ணலாமா? அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.